ஒரு மனிதனுக்கு 45 நாட்களுக்கு ஒரு முறை உடம்புல தரித்திரம் வந்து உட்காந்துருமா. ஆண்களா இருந்தா 7 புள்ளி, பெண்களா இருந்தா 9 புள்ளி. அந்த இடத்துல தரித்திரம் இருந்தாதானா நீங்கள் தொட்ட காரியங்கள் எதுவுமே வெற்றி ஆகாது. குடும்பமே தேங்காய் மாதிரி சிதறி போயிடும். அது மட்டும் இல்லாம பயங்கர பிக்கப் ஆகி இந்த பிசினஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ₹1 ₹2க்கு நீங்க கையேந்திர நிலைமை ஆயிடும். போனே பார்த்துட்டு இருப்பீங்க, யாராவது நம்மளை கூண மாட்டானா அப்படின்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி போனை இப்படி இப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க. இதான் தரித்திரம் பிடித்ததற்கு உண்டான சில அறிகுறிகள். சில பேர் வந்து இப்படியே கீறிக்கிட்டே இருப்பாங்க, பிறப்பு உறுப்புல கை வச்சு கீறிக்கிட்டே இருப்பாங்க. இதான் தரித்திரத்துக்கு உண்டான சில அறிகுறிகள். இன்னும் சில பேர் அப்படியே தூங்கிட்டே இருப்பான். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் குளிக்கவே மாட்டான். அவனுக்கு எப்பப்பெல்லாம் தோணாதோ அப்பெல்லாம் குளிப்பான். அந்த மாதிரி சில கேரக்டர்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து தரித்திரத்துடைய அறிகுறிகள். ஆணாக இருந்தால் 7 இடத்துல தரித்திரம், பெண்ணாக இருந்தால் 9 இடத்துல. அப்பப்ப தரித்திரத்தை எடுத்து விட்டுங்க. தரித்திரத்தை எடுத்து விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில பொருட்கள் சொல்லுவேன். அந்த பொருட்கள் நீங்க வாங்கி வச்சுட்டு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான தரித்திரத்தை எடுக்கிறதுக்கு உண்டான மெத்தட் சொல்லி கொடுத்துருவேன். அப்படி இல்லை பொருட்கள் நீங்களே கொடுங்க அப்படின்னாலும் சில ஆயில் இருக்கு, சில பவுடர் இருக்கு, சில வசிய கட்டுகள் இருக்கு. அதை சொல்லி கொடுத்தா அது மூலமும் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது பேரே வந்து தரித்திர கட்டு பரிகாரம் அப்படின்னு பேரு. உலகத்துல இல்ல, இந்தியாவில யாருக்குமே இந்த மெத்தட் தெரியாது. ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் மெத்தட் தெரியும். இது நான் தாய்லாந்துல போய் கத்துட்டு வந்த ஒரு வித்தியை உங்களுக்கு சொல்லித்தரேன்.